சந்தோஷம். மகிழ்ச்சி கடலில் பூக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோடு மனதை தூய்மையாக்க வேண்டும். அந்த தூய்மை பிரகாசமான ஒளியே கொடுக்கும் என்கிறார்கள். அந்த ஒளி எப்போ கிடைக்கும் என்றால், எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனதை கவனித்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அடுத்த கண்களுக்கு பிரகாசமாக தெரியும் என்கிறார்கள். ஒரு முறை ஒரு கடையில் எப்போ பார்த்தாலும் அந்த விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. பக்கத்து கடைக்காரருக்கு பொறுமை, எப்போ பார்த்தாலும் உங்கள் கடை பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த மாதிரி பல்பை உபயோகிக்கிறீர்கள் என்று கேட்டால், அவர் சொன்னார், நான் பல்பும் அடிக்கடி கவனிக்கின்றேன், அது அழுக்கு தூசி பிடித்தால் துடைத்து விடுகின்றேன், பல்பு மங்கியுடன் புது பல்பை போட்டு மாற்றி விடுகிறேன், அதனால்தான் நான் பிரகாசமாக என்னுடைய கடை இருக்கின்றது, நான் வேறு எந்த பல்பும் உபயோகிக்கவில்லை, நீ எந்த பல்பை உபயோகிக்கிறாயோ அதே பல்பை தான் நானும் உபயோகிக்கிறேன் என்று சொன்னாராம். ஆனங்களை அடிக்கடி நீ ஒரு விஷயத்தை கவனித்தால், அது மங்கி போகும்போது அதை புதுப்பித்தால், தூசி தட்டி அது பிரகாசமாக வைத்து கொண்டால் எப்பொழுதும் பிரகாசமாக எரியும் என்பதற்காக இதை பதிவிட்டிருக்கின்றேன். மனம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் அதிலிருந்து தினந்தோறும் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பிரகாசம் அடைக்குண்டான வழிகளை கண்டுபிடிங்கள். ஒரு தூய்மையான கலகலப்பான ஒரு சந்திப்போடு உங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய நாள் பிரகாசமாக இருக்கும். நேற்றைய நாள் இன்று திரும்பி வரப்போவதில்லை. எதிர்பார்த்த நாளும் நாம் நினைத்தது மாதிரி இருக்க போவதில்லை. இன்றைய நாள், இன்றைய நிமிடம், இந்த கணம் நாம் நினைப்பது போல் மாற்றிக்கொள்ள ஆற்றலும் திறமையும் உற்சாகமும் வேகமும் நம்மிடம் உள்ளது உணர்ந்து கொண்டால் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எப்பொழுதும் உங்கள் முகல் புன்னகையும் பிரகாசித்துக் கொண்டே அந்த பல்பு போல் எரியும் என்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க வளம்.